ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் உள்ள இமேஜஸை வந்து எப்படி வந்து ஒரு லேயருக்குள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ஒரு ஷேப் உள்ள எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ டெம்ப்ரவரியாக. ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஃபோட்டோஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் 4 ஃபோட்டோஸ் புதுசாக இம்போர்ட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்மாலாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். Ctrl+T ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+T ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் வந்து கார்னர் பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் டீசெலக்ட் பண்ணோன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் டீசெலக்ட் ஆகிடும். ஸோ வந்து இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே வந்து சின்ன சின்ன சைஸ்க்கு மாற்றியாச்சு, லைக் இப்போ 4மே ஒன்றா பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ வந்து லேயர் உள்ள எப்படி வந்து அந்த இமேஜ் போகணும், இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து இந்த கருப்பு கலர் லேயரில் நான் போடணும், உள்ளே போகணும், அந்த சைஸ் உள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அந்த கருப்பு கலர் லேயருக்கு மேலே இந்த இமேஜ் லேயர் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். எப்பயுமே வந்து இந்த லேயருக்கு மேலே தான் வந்து இமேஜ் லேயர் இருக்கணும், லேயருக்கு கீழே இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து லேயருக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து Ctrl+Alt+G ரெண்டுமே நீங்கள் Ctrl+Alt+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேயர் உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை Ctrl+T கொடுத்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இன்னொன்று பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து இந்த லேயருக்கு கீழே வரணும், அது இந்த லேயர் உள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இமேஜை வந்து அந்த லேயருக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, இப்போ இதில் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த லேயருக்கு மேலே வச்சுட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லேயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னா இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அந்த டைமில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். ஸோ நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், அப்படி எல்லாம் ஈஸியாக வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் மற்ற இமேஜஸும் வந்து எங்கெங்கே வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லேயருக்கு மேலே வச்சுட்டு, சம்டைம்ஸ் சப்போஸ் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஃபோட்டோ வரலை அப்படின்னீங்கன்னா அது தப்பான இடத்துல இருந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் ரிவீல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then this is Prabhanjan signing off. Thank you.